வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சிட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்னைக்கு எப்ப வேணாலும் நான் நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். எப்போ வேணா நான் போன்ல தொடர்பு கொண்டு கொஞ்சம் கைது பண்ணிருக்காங்களா, 16 பேர் கைது பண்ணிருக்காங்களா, உடனடியாக கொஞ்சம் அவங்களை மீட்டெடுங்கன்னு சொன்னா, அன்புமணி நான் பாத்துக்கிறேன், நீ கவலையப்படாதீங்க, நிச்சயமா நான் மீட்டெடுப்பேன். இதுதான் வேணும் எங்களுக்கு. இது இங்க எஸ்டிபிஐ வேட்பாளர் செய்ய முடியுமா, இல்ல கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செய்ய முடியுமா? அதெல்லாம் யார்கிட்ட பேச முடியும்? எங்களால பேச முடியும். எங்களுக்கு தெரியும், எல்லா அமைச்சர்களும் தெரியும், எல்லா அதிகாரிகளும் தெரியும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்க உங்களுக்கு செய்து கொடுப்போம். அந்த உறுதியை எங்களால கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த காரணத்துக்காக தான் நாங்க, ஏன்னா இந்த ரெண்டு கட்சியும் இவ்வளவு காலமா கேட்டு பார்த்துட்டோம். சமூக நீதி எங்களுக்கு வேண்டும். சமூக நீதி என்னன்னு ஸ்டாலினுக்கும் தெரியாது, அவர் பிள்ளைக்கும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா என்னன்னு தெரியாது, சமூக நீதி தெரியாது. மேடையில் ஏதோ வந்துட்டு பேசிட்டு போறார். அதிமுகவுடைய நண்பர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அதிமுக தேசிய கட்சி எந்த கூட்டணியிலும் இல்லை. பேசி தொண்டை போயிடுச்சு, அப்பப்போ தண்ணி குடிச்சுக்கிறேன். அதிமுகவுடைய வாக்காளர்கள் பணிவான வேண்டுகோள், உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா இது தேசிய தேர்தல். அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது. அதிமுக பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அதிமுக தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியும் கிடையாது, மத்தியில் ஆளுங்கட்சியும் கிடையாது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. நீங்க யார்கிட்டையும் போய் கேட்க போறது கிடையாது. உங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிச்சா திமுக தோற்கடிக்கப்படும். உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. அது உங்க வாக்குகளை எஸ்டிபிஐக்கெல்லாம் போடாதீங்க. உங்க வாக்குகளை வீணடிக்காதீங்க. எங்களுக்கு போடுங்க, மாம்பழத்துக்கு போடுங்க. உங்களை நல்ல வேட்பாளர் நான் கொடுத்திருக்கோம், ஒரு பெண் வேட்பாளர், ஒரு பெண் போராளி. இன்றைய தினம் இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மும்முனை போட்டியை நாம் சந்திக்கிறோம். ஒன்னு அதிமுக, இன்னொன்னு திமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி. இதற்கு முந்தைய பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோட கூட்டணி இருக்கின்ற வரை நம்ம கூட்டணியில 2வது இடம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 3வது இடம், 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியில் 2019 நம்ம அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில 2ஆம் இடம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்தது. 3வது இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி அமைச்சு போட்டிருக்கிறா அந்த கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கிற நீங்கள் தெரிஞ்சுக்க. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அண்ணா திமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். எங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுனால நீ எம்பியா இருக்கிற, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒருவருக்கு அதிமுக மக்கள்லாம் அதிமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த காரணத்தினால்தான் உங்களை நாங்க எம்பியா தேர்ந்தெடுக்கிறோம். அதிமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும். இன்னொன்னையும் சொல்றாரு, இன்னைக்கு அவங்களுக்கு தான் பிரதமரே இல்லையே, அப்புறம் ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு. ஏன் நீங்க பிரதமர் தான் முன்னிறுத்தினீங்களே, 5 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்ல, அப்ப சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தார்ல, அப்ப என்ன கொண்டாந்து இறக்கினாரு மேச்சேரிக்கு? ஒரு திட்டத்தை கூட வந்தாரா? சொல்லுங்க, ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதிக்கு கொண்டாந்தாரா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றதற்கு அங்க பேசினாரா? ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் என்ன பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்களா அடிமையா இருக்கிறதுக்கு பாக்குறீங்க. நாங்க அப்படி இல்ல. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியில தேவையில்லை, மக்கள் தான் தேவை. மக்கள் தான் தேவை. மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இங்க இருக்கின்ற
மக்கள், தருமபுரி நாடாளுமன்றத்தில் வசிக்கின்ற மக்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை நாடாளுமன்றத்தில் சுயமாக சுதந்திரமாக எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து போட்டியிட தான் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு பதவி வேணும், அதுக்காக நீங்க போய் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. மக்களுக்காக அல்ல, மக்களுக்கு நன்மை செய்திருக்க அவர் கூட்டணிக்கு போகல. அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு பேசுறார், ஒரு இடத்துல பேசுறார். எங்க பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்யல, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிட்டு சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டது எடப்பாடி பழனிசாமி. இந்த அரசாணை நீங்க வேணா படிச்சு போறீங்க, நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம். நெட் போட்டா வருது, இது யாரும் மறைக்க முடியாது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்களால் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு அரசாணையிட்டு வெளியிட்டு குலசேகரன் கமிட்டி, அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது அனைத்தும் 2020 டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன். இது அவசரமா செய்யல, 5 மாதத்துக்கு முன்பாகவே இதை செய்தோம், இதுக்குள்ள நடவடிக்கை எடுத்தோம். இது ஜூன் மாசத்துல கால நீடிப்பு செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு பூரா எடுக்க வேண்டும்னா குறைஞ்சபட்சம் 2 ஆண்டு காலம் பிடிக்கும். ஒவ்வொரு 6 மாத காலமும் இதை நீடித்துக்க வேணும். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது 2021 ஜூன் மாதம், இதை நீடிக்கவில்லை. அதனால காலாவதி ஆகிவிட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2021 தொடர்ந்தா இந்நாள் முடிச்சிருக்கோம், நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆக எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக எங்களை குறை சொல்லி பேச வேண்டாம். நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம், மக்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றுகிறோம். ஆதாரத்தோடு நான் காட்டுகிறேன். ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிட்ட கொடுத்துட்டேன். எங்களுடைய நிர்வாகிட்ட இந்த அரசாணையை நீங்கள் வீடு வீடாக போய் காட்டுங்கள். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், இதை மக்களுக்கு புரிய வையுங்கள் என்று நான் தெரிவித்து விட்டேன். உங்களுக்கு வேண்டாம் நெட்ல போட்டு எடுத்துக்கலாம். ஆக நோட்டிபிகேஷன் 21/12/2020 ஆண்டே அரசாணை வெளியிடப்பட்டது. ஆக நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எப்பொழுதும் நிறைவேற்றக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி மட்டும் இல்லாவிட்டால் கிராமத்திலே வாழ்கின்றவன் இன்றைக்கு வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் இயக்கத்தை உருவாக்கி ஏழை எளிய கிராமப்புறத்திலே வாழ்கின்ற விவசாயி தொழிலாளி